ஹலோ மக்களே! ரொம்ப நாள் கழிச்சு வெட்னஸ்டே ஃபிளாஷ்பேக்ல உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வெட்னஸ்டே ஃபிளாஷ்பேக்ல நம்ம எந்த படம் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி அவர்கள் நடித்து கலக்கிய தெய்வ மகன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க மிஸ் பண்ண தமிழ் ஓல்ட் கிளாசிக் மூவிஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த படம் 1969ல ரிலீஸ் ஆன ஒரு டிராமா திரைப்படம் தான். இதுல சிவாஜி கணேசன், ஜெயலலிதா அவர்கள், பண்டரிபாய் அவர்கள், மேஜர் சுந்தரராஜன், நம்பியார், நாகேஷ் இந்த மாரி பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்த டைரக்ட் பண்ணது திருலோகச்சந்தர். இந்த படத்தோட ஸ்டோரி பெங்காலிலேருந்து வாங்கி இங்க தமிழ்ல எடுத்திருக்காங்க. இருந்தாலுமே தமிழ் ஆடியன்ஸ்க்கு ரொம்பவுமே நெருக்கத்தோட இந்த படத்த காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா சிவாஜி கணேசன் ரொம்பவுமே பெரிய பணக்காரரா இருந்தாலும், அவரோட மூஞ்சில ஒரு பெரிய வடு இருக்கும். இதனாலேயே அவரு நெறைய அவமானங்கள சந்திச்சிருக்காரு. ஸோ அதுபோல அவருக்கு ஒரு குழந்தை பொறக்குது. அந்த குழந்தைக்கும் அந்த வடு இருக்கனால, அவரு அந்த குழந்தைய கொண்டு வர சொல்லிறாரு. ஆனா அவரோட ஃப்ரெண்ட் அந்த குழந்தைய கொல்லாம அவர் ஒரு அனாத ஆசிரமத்துல சேர்த்து விட்டுர்றாரு. அதுக்கப்புறமா அவருக்கு இன்னொரு குழந்தை பொறக்குது. அவரு நார்மலா பொறக்குறாரு. ஸோ எல்லாருமே வளர்ந்து வராங்க. ஒரு கட்டத்துல தெரியுது, அந்த அனாத ஆசிரமத்துல இருக்க குழந்தைகளுக்கு அப்பா, அம்மா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அவரு திருப்பியும் அந்த அப்பா சிவாஜி கணேசன தேடி போறாரு. ஸோ இதுக்கப்புறம் கதையில என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா ரோல், அதுக்கப்புறமா 2 பசங்க ரோல், இந்த 3 ரோலுமே சிவாஜி கணேசன் அவர்கள் தான் பண்ணியிருப்பாரு. ஆனா பண்ண 3 ரோலுமே ரொம்பவுமே வேற வேற டிஃபரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்ட ஒரு கேரக்டர். இதனாலே அவரோட நடை, உடை, பாவனை எல்லாத்தையுமே மாத்தி நடிச்சிருப்பாரு. நீங்க இந்த படத்த பார்க்குறப்ப கூட 3 பேருமே வேற வேற ஆளுன்னு நம்பிருவீங்க. அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா பண்ணியிருப்பாரு. அதனாலேயே இந்த படத்துக்கு நெறைய அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் கிடைச்சுச்சு. இதுக்கு அடுத்து பாட்டு. இந்த படத்துல பாடல்கள்லாம் ரொம்பவுமே அருமையா இருக்கும். அதாவது சோகத்துக்கு ஒரு பாட்டு, ஜாலிக்கு ஒரு பாட்டு, அது மாரி ஒரு ஒரு எமோஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கும். அது வரிகள்லாம் ரொம்பவுமே அருமையா இருக்கும். அண்ட் என்னதான் படம் டிராமாவா இருந்தாலும், படத்துல காமெடி, அதுக்கப்புறமா சண்டை காட்சிகள் எல்லாமே ஒரு சேர்ந்து கமர்ஷியல் படம் மாரி தான் இருக்கும். ஓவராலா இந்த படத்த பார்க்குறப்ப உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள ரொம்பவுமே பிடிக்க ஆரம்பிச்சுரும். ஏன்னா, அவரோட நடிப்பு இந்த படத்துல அந்த அளவுக்கு இருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்திலே 150 நாள் ஓடிருக்கு. இந்த படம் YouTubeலயுமே அவைலபிளா இருக்கு. நீங்க கண்டிப்பா இந்த படத்த செக் பண்ணி பாருங்க. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அண்ட் கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நீங்க இந்த படத்த ஆல்ரெடி பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த படம் எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.